சென்னை சிஐடி நகரில் அமைந்துள்ள ராஜாஜி சேவா சங்கத்தில் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் திரு டி செல்வம், திருமதி பி.வி. இமயா கக்கன், திருமதி சுசீலா கோபாலகிருஷ்ணன், திரு இலா பாஸ்கர், திரு ஷெரீப், திரு ஏ.எஸ். ஜார்ஜ், இலக்கிய பிரிவு மாவட்ட பொறுப்பாளர்கள் திரு செல்வம், திரு எம்.ஏ. முத்தழகன், திரு பாஸ்கர், திரு கணபதி, திரு ஷெரீப் சொல்வேந்தன், திரு ஜார்ஜ், திரு மன்சூர் அலி, திரு செல்லக்குமார், திரு ரங்கநாதன், திரு மாம்பழம் ராஜேந்திரன், திரு எம். பாபு, திரு ஏழுமலை, திரு ராஜபாண்டி ராஜமாணிக்கம், திரு முத்தமிழ் மன்னன், திரு கணேஷ், திரு கோகுல் கிருஷ்ணன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், பகுதி நிர்வாகிகள், வட்ட தலைவர்கள், வட்ட நிர்வாகிகள் மற்றும் துணை அமைப்பை சார்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய வழிகாட்டுதலின்படியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கு. செல்வ பெருந்தகை வேண்டுகோளுக்கிணங்க நாம் ஏற்கனவே பூத் முகவர்களை நியமித்திருக்கிறோம். தொடர்ந்து அவர்கள் அனைவரையும் சாத்தி என்ற செயலி மூலம் உறுப்பினராக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முத்தழகன், தமிழ்நாடு முழுவதும் பாக முகவர்கள் பட்டியல் தயாரித்து கொடுத்துள்ளோம் என்றும் சாத்தி என்ற செயலி திட்டத்தின் மூலம் அனைவரையும் ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பாக முகவர்களை எல்லாம் அழைத்து ஒரு மிகப்பெரிய கூட்டத்தையும் கூட்டி நம்மளுடைய மாவட்டம் முதன்மை மாவட்டமாக இந்த பாக முகவர்கள் பட்டியலை தமிழக காங்கிரஸ் கட்சியில் சமர்ப்பித்திருக்கிறோம். இப்பொழுது அதை நடைமுறைப்படுத்துவதற்காகவும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி சாத்தி என்ற செயலியை தேர்தல் நேரத்தில் இவர்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழக காங்கிரஸ் கட்சி ஒரு வார் ரூமை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த வார் ரூமில் இந்த சாத்தியில் நீங்களெல்லாம் உறுப்பினராக வேண்டும், யாரெல்லாம் இந்த கமிட்டியில் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கண்டிப்பாக இந்த செயலியில் இருந்தால் நேரடியாக, ஏன்னா கடந்த முறை ராஜஸ்தானிலே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நேரடியாக உங்களை தொடர்பு கொண்டார்கள். அதே போல் இந்த முறையும் நடக்கும்.